Hello friends, welcome to KMate Gate's Education. So last video பார்த்திருப்பீங்க. Last video before video. So current என்ன, voltage என்ன, what is the power and relations, other relations என்ன, resistance என்ன, inductance என்ன, capacitance, ohms law and KVL, KCL எல்லாம் சொல்லி வந்திருக்கேன். ஸோ டிஎன்இபியில் பார்ட் 2ல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறது. அவங்க வந்து அந்த 5 மார்க்ஸ் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்களும் பாருங்கள், நல்லா படிங்க, ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா? எக்ஸாம் மட்டும் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? 4 ரெசிஸ்டன்ஸ் 80 ஓம், 50 ஓம்ஸ், 25 ஓம்ஸ் அண்ட் ஆர் கனெக்டட் இன் பேரலல். சீரீஸ் என்ன, பேரலல் என்ன, சீரீஸில் எது சேமாக இருக்கும், பேரலில் என்ன சேமாக இருக்கும் பூரா சொல்லியிருக்கேன், ஒரு தடவை பாருங்கள், ஓகேவா? கரண்ட் த்ரூ 25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 4 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆம்பியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 4 ஆம்பியர்ஸ், ஓகேவா? ஸோ டோட்டல் கரண்ட் ஃப்ரம் தி சப்ளை, நான் என்ன சொன்னேன், வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் இருக்கும். ஸோ டோட்டல் வோல்டேஜ் இது. ஸோ இந்த வோல்டேஜ் கரண்ட் சப்ளை பண்ணுது. டோட்டல் கரண்ட் ஃப்ரம் தி சப்ளை இஸ் 10 ஆம்பியர். ஸோ இது 10 ஆம்பியர். அவன் என்ன கேட்டிருக்கான், அந்த வேல்யூ ஆஃப் தி ஆர் கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், இங்கே பாருங்கள், எல்லாம் பேரலில் இருக்குது. ஸோ இங்கே வோல்டேஜ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. ஸோ இங்கே வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், இங்கே வோல்டேஜ் வி தான், இங்கே வோல்டேஜ் வி தான். ஸோ இங்கே வோல்டேஜ் வி தான், இங்கே வோல்டேஜ் வி தான், ஓகேவா? தட் இம்ப்ளைஸ் அந்த வோல்டேஜ் ரிப்ரசன்ட் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் த சேம் வோல்டேஜ் கம் அக்ராஸ் திஸ் 80, 50, 25 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஓகேவா? ஸோ இதில் கரண்ட் இப்போ இங்கேருந்து பாருங்கள், லாஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே கரண்ட் சப்ளை 10 கரண்ட் வருது. ஸோ இங்கே I1 டிவைட் ஆகுது, இங்கே I2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I2 வந்து டிவைட் பண்ணுது, I3 I4 டிவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I5 I6 டிவைட் ஆகுது. ஸோ I தெரியும், I வந்து 10 ஆம்பியர். எனக்கு இதில் தெரிஞ்சது என்னென்னா, நீங்கள் பாருங்கள், I1 ஈக்குவல் டு V/80, I3 பார்த்தீங்கன்னா V/50, I5 பார்த்தீங்கன்னா V/25, தட் ஈக்குவல் டு 4 ஆம்பியர்ஸ். I5 எனக்கு தெரியும். I6 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, V/R, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இந்த R தெரியணும்னா, இந்த R வேல்யூ தெரியணும்னா இந்த I6 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்த V வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு தெரிஞ்சுட்டா எனக்கு R வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு என்ன தெரியும், I தெரியும், 10 ஆம்பியர் தெரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 4. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ, இங்கே 4 ஆம்பியர் வந்துருச்சு. ஸோ இங்கே வோல்டேஜ் எவ்வளோ, V ஈக்குவல் டு 25 × 4, 4 5 20, 4 2 8. ஸோ வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ, ஸோ சப்ளை வோல்டேஜ் வந்து 100 வோல்ட், சப்ளை வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த 4 ஆம்பியர்லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, 100 வோல்ட் தெரிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ I1 எவ்வளோ, I1 வந்து 100/80 எவ்வளோ ஆகுது, 5/4 ஆம்பியர்ஸ் எவ்வளோ ஆகுது, 5/4 ஆம்பியர்ஸ். I3 எவ்வளோ, 100/50, தட் ஈக்குவல் டு 2 ஆம்பியர்ஸ். ஸோ I5 எவ்வளோ, I5 தெரிஞ்சு போச்சு. I6 வந்து 100/R. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, I6 தெரியும். ஸோ இங்கே KCL அப்ளை பண்ணுங்கள், இந்த நோடு. ஸோ இந்த நோடு கிட்ட, இது நோடு 1, ஓகேவா? ஸோ இந்த நோடு 1 கிட்ட, இது நோடு 2 நினச்சிக்கோங்களேன், இது நோடு 2, இது நோடு 3, ஓகேவா? ஸோ நோடு 1 கிட்ட KCL அப்ளை பண்ணுங்கள். என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். ஸோ 10 ஆம்பியர் என்ட்ரு ஆகுது. லீவிங் கரண்ட் வந்து I1 ப்ளஸ் I2. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர், I1 எவ்வளோ, I1 வந்து 5/4, தட் ஈக்குவல் டு I2, ஓகேவா? ஸோ I2 தெரிஞ்சு போச்சு. I2 ஈக்குவல் டு I3 ப்ளஸ் I4. ஸோ I2 எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து I2 வந்துச்சு. ஸோ I4 தெரியும். ஸோ இங்கேருந்து I3 கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ I3 முடிஞ்சு போச்சா? ஸோ I4 தெரியாது, I2 தெரிஞ்சு போச்சு. I3 தெரியும், I4 கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா I4 ஈக்குவல் டு I5 ப்ளஸ் I6. ஸோ I4 தெரியும், I5ம் தெரியும், I6 கேல்குலேட் பண்ணுங்கள். I6 கேல்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ வரும். வேல்யூ பண்ணி R ஈக்குவல் டு 100/I6. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஒன்று நான் நேற்று லாஸ்ட் வீடியோ பாருங்கள், KCL என்ன,
கேவிஎல் என்னென்ன தெரியும், கேசிஎல் எங்கே அப்ளை பண்ணுவோம், ஒரு நோடு கிட்ட கேசிஎல் அப்ளை பண்ணுவோம், கேவிஎல் ஒரு லூப்பு. ஓகேவா? ஸோ கேவிஎல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லூப்பில் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஒரு லூப்பில் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், -80 × I1 லூப்பில் அப்ளை பண்ணுங்கள், -80 × I1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டேஷன் பாருங்கள், -80 × I1. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் ஒன்றும் இல்லை, ப்ளஸ் 50 × I3 = 0. ஸோ கேவிஎல் இப்போ அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஐடியா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 36.36 ஓம்ஸ் வருதா இல்லை செக் பண்ணிக்கோங்க. 36.36 ஓம்ஸ் வருதா இல்லை செக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டிவ் பிரான்ச்சஸ் ஆர் கனெக்டட் அக்ராஸ் டிசி சப்ளை. 3 ரெசிஸ்டிவ் பிரான்ச்சஸ் வந்து டிசி சப்ளை அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் பிரான்ச் கரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பிரான்ச் கரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ், 3 ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் பிரான்ச்சஸ் வந்து டிசி சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிசி சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி பிரான்ச் கரண்ட்? ஸோ இது திஸ் இஸ் த R1. ஓகேவா? ஸோ இது R2, இது R3. ஸோ பிரான்ச் கரண்ட்ஸ் இந்த பிரான்ச் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் வந்து I1, கரண்ட் த்ரூ திஸ் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து I2, அண்ட் திஸ் இஸ் I3. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், பேரலல் பிரான்ச்சஸில் இருக்கிறப்ப வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஸோ பேரலல் பிரான்ச்சஸில் இருக்கிறப்ப வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஸோ பேரலல் பிரான்ச்சஸில் இருக்கிறப்ப வோல்டேஜ் சேமாக இருக்கும். வாட் எவர் தி வோல்டேஜ் ஹியர் தட் வில் கம் அக்ராஸ் ஆல் தி பிரான்ச்சஸ். உங்களுக்கு என்ன தெரியும், V = IR தெரியும். ஸோ I = V/R. ஸோ I1 = I2 = I3 கேட்டிருக்காங்க. ஸோ I1 எவ்வளோ, V/R1 = V/R2 = V/R3. V/R3 that equal to 1/R1. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சேம், வோல்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/R1 = 1/R2 = 1/R3. பட் இங்கே பார்த்தீங்கன்னா R1 = R2 = 2:4 = 6 கொடுத்துருக்காங்க. R1 = R2 = R3 = 2:4 = 6 கொடுக்குறாங்க. நமக்கு கேல்குலேட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி பிரான்ச் கரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா I1 = I2 = I3 = 1/R1 = 1/R2 = 1/R3. ஓகேவா? ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது? அப்போ என்ன மீனிங் என்ன, R1 = R2 = R3 மீனிங் என்ன நமக்கு தெரிஞ்சது தான் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில். ஸோ R1 வந்து 2, R2 வந்து 4, R3 வந்து 6 மீனிங். ஓகேவா? ஸோ 1/2 = 1/4 = 1/6. ஸோ LCM எவ்வளோ, 2 4 6 LCM, 2 1s 2 2s 2 3s 3 2 6 2 12. ஸோ எல்லாம் நியூமரேட்டர் 12ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். 12/4, 12/6, 6:3:2, 6:3:2 is the answer. ஓகேவா? ஸோ தன் மீனிங் என்ன, R1 = R2 = R3 2:4 = 6 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அவங்க கேட்டது வந்து I1 = I2 = I3. ஸோ வாட் வில் பி தி ரேஷியோ ஆஃப் தி பிரான்ச் கரண்ட்ஸ்? ஸோ த ரேஷியோ ஆஃப் தி பிரான்ச் கரண்ட்ஸ் இஸ் 1/R1 = 1/R2 = 1/R3. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆப்ஷன்ஸில் இப்படி இல்லாமல் இந்த கொஸ்டின் R1 = R2 கொடுக்காம, ஸோ I1 = the ratio is option A 1/R1 = 1/R2 = 1/R3 கொடுப்பாங்க, ஆர் R1 = R2 = R3 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ G1 = G2 = G3 கொடுப்பாங்க. ஸோ போத் A and C ஆர் கரெக்ட். இது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கண்டக்டன்ஸ். ஓகேவா? இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கண்டக்டன்ஸ் அப்படி கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஜாகிரதையாக இருங்க. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் தி சர்க்யூட் ஷோன் பிலோ த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணுன்னா V = IR எனக்கு தெரிஞ்சது. ஸோ R = V/I. தட் இம்ப்ளைஸ் இங்கே பாருங்கள் 6 volts இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ R = 6/I. இந்த I கேல்குலேட் பண்ணால் ஸோ 6 volts தெரியும். R = V/I ஃபார் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து பார்ப்போம், எங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கோ இங்கே பாருங்கள்
வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஏன்னா இங்கே வோல்டேஜ் இருக்குது, இங்கே கரண்ட் இருக்குது. ரேஷியோ ஆஃப் தி வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ். ரேஷியோ ஆஃப் தி வோல்டேஜ் கரண்ட், ரேஷியோ ஆஃப் தி வோல்டேஜ் டு கரண்ட் இஸ் தி ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே கேல்குலேட்? டோட்டல் சப்ளை வோல்டேஜ் பை டோட்டல் கரண்ட் இஸ் கால்ட் ஏ total supply voltage by R equivalent. Total supply voltage by total supply current is called a equivalent resistance. இது நமக்கு தெரிஞ்சது. இப்போ பாருங்க இது எப்படி கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து R equal to 6/I. இப்போ எனக்கு I தெரிஞ்சால் மேட்ரு முடிஞ்சது. இப்போ I தெரிஞ்சால் எனக்கு மேட்ரு முடிஞ்சது. ஓகேவா? இங்கே பாருங்கள், லெட் இது வந்து ஏ நினச்சிக்கோங்க நோடு, இந்த நோடு பி நினச்சிக்கோங்க, இந்த நோடு சி நினச்சிக்கோங்க, இந்த நோடு டி நினச்சிக்கோங்க. இது ஒரு நோடா? இது ஒரு நோடு, இது ஒரு நோடு பி, இது ஒரு நோடு சி, இது ஒரு நோடு டி. நோடு ஏ பாருங்கள். நோடு ஏலேருந்து சிக்கு போகிறேன், நோடு ஏலேருந்து சிக்கு போகிறேன், நோடு ஏலேருந்து சிக்கு போகிறேன். எனக்கு ஒரு பிரான்ச் இல்லைங்க. நோடு ஏ ஈக்குவல் டு நோடு சி. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது நோடு ஏ ஈக்குவல் டு நோடு சி தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நோடு பிலேருந்து நோடு டிக்கு போகிறேன், நோடு பிலேருந்து நோடு டிக்கு போகிறேன். அங்கே ஒரு பிரான்ச்சும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இண்டக்டன்ஸ் இல்லை, கெப்பாசிட்டன்ஸ் இல்லை, ஒரு எலிமெண்ட் இல்லை. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா என்னது? நோடு பி கிட்ட எவ்வளோ இருக்குது வோல்டேஜ், நோடு டி கிட்ட அவ்வளோ இருக்குது வோல்டேஜ். நோடு பி கிட்ட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா நோடு டி கிட்ட அவ்வளோ இருக்கும். நோடு ஏ கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ நோடு சி கிட்ட அவ்வளோ வோல்டேஜ் இருக்குது. புரிஞ்சுச்சா? மத்தியில் ஒரு பிரான்ச் எலிமெண்ட் கூட இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன்? இப்போ பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? இங்கே பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸு. இங்கே சப்போஸ் வோல்டேஜ், இந்த நோடு கிட்ட வோல்டேஜ் V1 இருக்குது, இந்த நோடு வோல்டேஜ் V2 இருக்குது. சார் என்ன சார் V1 V2? சிம்பிளி பார்த்தீங்கன்னா இது V1 ரிப்ரசன்டேஷன், அது சிம்பிளாக அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது V2. இந்த நோடு வோல்டேஜ் V2. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் போகுது. கரண்ட் போகுது. KVL அப்ளை. கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு பேசிவ் எலிமெண்ட்ஸில், ரெசிஸ்டன்ஸில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகும். KVL அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸில், இண்டக்டன்ஸில், கெப்பாசிட்டன்ஸில் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ நான் வந்து கரண்ட் டைரெக்ஷன் இங்கே இந்த V1லேருந்து V2க்கு எடுத்துக்கிட்டேன். எதனால் V1லேருந்து V2க்கு எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா, V1 வந்து அப்சர்வ் பாயிண்ட், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். V1 வந்து இம்பார்ட்டன்ட். V1 வந்து V2 கிரேட்டர்னால V1லேருந்து கரண்ட் போகுதுன்னு நினச்சிக்கிட்டேன். நீங்கள் பாருங்கள், V1லேருந்து கரண்ட் வெளியே வருது, V2க்குள்ளே கரண்ட் போகுது, V2க்குள்ளே கரண்ட் போகுது. ஓகேவா? V1 என்ன பண்ணுது? அப்போ V1லேருந்து வெளியே வருதுன்னா V1 வந்து டெலிவர் பண்ணுறது கரண்ட்டு, V1 வந்து டெலிவர் பண்ணது கரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா V2க்குள்ளே பாசிட்டிவ்க்குள்ளே, இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் வெளியே வருது, இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்குள்ளே கரண்ட் போகுது. V2 வந்து அப்சார்ப் பண்ணது கரண்ட்டை. V2 வந்து அப்சார்ப் பண்ணது கரண்ட்டை. V1 இன்ட்டு I என்ன சொல்லியிருக்கேன்? பவர். V2 இன்ட்டு I என்ன சொல்லியிருக்கேன்? பவர். V1 இன்ட்டு I. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுது? டெலிவர் பண்ணுது பவரை. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது பவரை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? KVL அப்ளை பண்ணுறேன். KVL அப்ளை பண்ணுறேன். -V1 plus I1 into R plus V2 equal to 0. இது நான் KVL அப்ளை பண்ணேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபார் எக்ஸாம்பிள், current through the branch is 0. current through this branch element, that is resistance element வந்து 0 எடுத்துக்கிட்டேன். current through the resistance element 0 எடுத்துக்கிட்டா, current through the resistance element 0 எடுத்துக்கிட்டா என்ன ஆகுது? KVL minus V1 plus V2 equal to 0. that implies V1 equal to V2. அப்போ என்ன ஆகுது? இந்த நோடு கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ, இந்த நோடு கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ, இந்த நோடு கிட்ட அவ்வளோ வோல்டேஜ் இருக்கும். சப்போஸ் V2 எனக்கு தெரியலன்னா, V2 எனக்கு தெரியலன்னா, சப்போஸ் இந்த கரண்ட் த்ரூ தி பிரான்ச் 0 ஆச்சுன்னா V1 equal to V2. தட் மீன்ஸ் ரெண்டு நோடு கிட்ட வோல்டேஜ் சேமாக இருந்தால் கரண்ட் த்ரூ தி பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. ஆர் கரண்ட் த்ரூ த சப்போஸ் இப்போ இந்த கரண்ட் த்ரூ சப்போஸ் இங்கே கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0 மீன்ஸ் நோடு வோல்டேஜ் A equal to நோடு வோல்டேஜ் B. Suppose current through the 12 ohm resistance is 0 means node voltage B. Voltage across B, voltage B கிட்ட எவ்வளோ இருக்கோ voltage கிட்ட C கிட்ட அவர் இருக்கும். பேசிக் நமக்கு புரியணும். அப்போ தான் நம்ம பெரிய பெரிய நெட்வொர்க்கை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 2 எலிமெண்ட், சப்போஸ்
if suppose I have an inductance, like this, suppose I have a voltage here, so if current through the inductance is 0, then two node voltages are equal. Okay va? So you have to remember this. To the branch, the current through the branch is 0 means that two node voltages are equal, two end voltages are equal. Okay va? So இப்போ இந்த question பார்ப்போம். So நீங்க பாருங்க, what he said is, what he given. So நீங்க பாருங்க, sub node A க்கு B க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. node A க்கு B க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட்டா? node A க்கு B க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. node B க்கு C க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. so simple, node B க்கு C க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து 12 ஓம். நோட் A க்கு B க்கு இடையில ஒரு 12 ஓம் ரெசிஸ்டர், நோட் B க்கு C க்கு 12 ஓம் ரெசிஸ்டர், நோட் C க்கு D க்கு 12 ஓம் ரெசிஸ்டர், நோட் C க்கு D க்கு ஒரு 12 ஓம் ரெசிஸ்டர். ஸோ சும்மா ஒரு சர்க்யூட் மாதிரி போடுறேன், என்ன வருது பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AC ரெண்டு சேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா AC ரெண்டு சேம். நோட் வோல்டேஜே நோட் B and C ஆர் சேம், நோடு B and D ஆர் சேம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் B and D ஆர் சேம். ஓகேவா? ஸோ நோட் B D சேம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஏக்கு டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கு டிக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இது சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பாருங்கள், நோடு ஏக்கு சிக்கு, ஸோ இப்படி கொடுக்காம ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஏசி பிரான்ச் வந்து பிசி கட் ஆகலை. ஓகேவா? இந்த மீனிங் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடி இப்படி இருக்கு இல்லையா? ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கணும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இந்த மீனிங் ஒன்று தான், அந்த மீனிங் ஒன்று. இது நான் என்ன நாளைக்கு சர்க்யூட் இப்படி வந்தால் என்ன பண்ணணும் சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரம் திஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள், A to B 12 ஓம் இருக்குது. ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா B to C 12 ஓம் இருக்குது. B to C 12 ஓம் இருக்குது. A to C ஷார்ட். ஸோ A to B 12 ஓமு, B to C 12 ஓமு, A to C ஷார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B to C D to C, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D to C to D 12 ஓம் இருக்குது. C to D 12 ஓம் இருக்குது. B to D ஷார்ட். பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A to D நான் என்ன பண்ணுறேன், 6 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இப்படி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நோடு நான் இப்படியே கொண்டு போகலாமா? C2 இந்த ரெண்டு பிரான்ச்சு சேம் அண்ட் இந்த ரெண்டு பிரான்ச்சு சேம். நீங்கள் பாருங்கள், ஸோ A to B 12 ஓம் அண்ட் B to C, இங்கே பாருங்கள் B to C 12 ஓம். அந்த B to C கனெக்ட் பண்ணுறதா B to A கனெக்ட் பண்ணுற நேரம்? ஸோ பாருங்கள், B to Aக்கு 12 ஓம். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B to C to D. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரெண்டு ஒன்று தான். ஸோ நோடு ஏ ஒன்று தான், நோடு சி ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா C to D 12 ஓம் இருக்குது. ஸோ இது C to D. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோடு பி ஒன்று தான், நோடு டி ஒன்று தான். ஸோ C to D 12 ஓம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A to B 6 வோல்ட்ஸ். இங்கே கரண்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் 6 வோல்ட் இருக்குது. 6 வோல்ட் கொடுத்துருக்காங்களா? அவன் என்ன கேட்டிருக்கா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் V by I. ஸோ நீங்கள் பாருங்கள், 12 ஓம் ஆர் இன் பேரலல். ஸோ பேரலல் மீன்ஸ் நான் என்ன சொன்னேன், 1 by R equal to 1 by 12 plus 1 by 12. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 by 12 that equal to 1 by 4. ஸோ R எவ்வளோ? 4. R எவ்வளோ? 4 ohms. R equal to 4 ohms. So simply V I R 4 ohms. So V equal to I into R.
V by I equal to R, that equal to R equal to 4 ohms. எவ்வளோ வந்திருக்கு? 4 ohms. ஆன்சர் இஸ் 4 ohms. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? 6 voltsல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 voltsனால ஒரு யூஸ் இல்லை. சிம்பிளி இங்கே நீங்கள் சர்க்கியூட்டை மாற்றிக்கிறது தான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட் வந்து இந்த சர்க்கியூட் வந்து இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குது. பேரலேருந்து 6 volts கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேரலேருந்து 6 volts கொடுத்துருக்காங்க. கரண்ட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈக்குவல். இன்னொரு பாருங்கள், இப்போ உங்களுக்கு இப்போ எப்படி என்ன தெரியுது பாருங்கள். சிம்பிளாக இது 6 volts, இது 12 ohms, இது 12 ohms, இது 12 ohm. இது ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அதோட சிம்பிளி. ஸோ இப்போ வந்து இதே 6 volts தான் இங்கே இருக்குது, இதே 6 volts தான் இங்கே இருக்குது, இதே 6 volts தான் இங்கே இருக்குது. ஸோ 6 by 12 லெவலில் half ampere. ஸோ இங்கே இதில் half ampere ஃப்ளோ ஆகுது, இதில் half ampere ஃப்ளோ ஆகுது. ஸோ டோட்டல் லெவலில் 3 by 2 ampere ஃப்ளோ ஆகுது. ஸோ R equivalent equal to 6 by 3 by 2. ஸோ 6 into 2 by 3, 12 by 3, 4 ohms. இப்படி போகலாம். ஓகேவா? ஸோ I equal to V by R இல்லையா? ஸோ இங்கே I equal to தெரிஞ்சு போச்சு, இங்கே கரண்ட் தெரிஞ்சு போச்சு, இங்கே கரண்ட் தெரிஞ்சு, இங்கே நோட் கிட்ட KCL அப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் equal to சம் ஆஃப் ஃப்ளோவிங் கரண்ட்ஸ். கேல்குலேட் பண்ண 3 by 2. ஸோ R equal to 6 by 3 by 2, that equal to 6 ohms, 4 ohms. So I think hope you understand this. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 resistance each of R ohm resistance are concurrent triangle. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு ட்ரையாங்கிளில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ட்ரையாங்கிளில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிளில் கனெக்ட். ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 டெர்மினல். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல். ஓகேவா? சப்போஸ் இதில் இந்த டெர்மினல் வந்து ஏன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த டெர்மினல் வந்து பின்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த டெர்மினல் வந்து சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 டெர்மினல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் RAB எடுத்துக்கிட்டாலும் சரி, RBC எடுத்துக்கிட்டாலும் சரி, RCA எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 டெர்மினல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 டெர்மினல்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்க்குறேன் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் AB டெர்மினல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 டெர்மினல்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணால் இந்த டெர்மினல் வந்து 0, இந்த டெர்மினல் வந்து 0. ஓகேவா? ஸோ அப்போ இது பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் 2R, R + R, இது R இல்லையா? ஸோ R + R 2R. ஸோ இது R. இப்போ இந்த 2R வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2R பார்த்தீங்கன்னா இந்த ஆரோட இங்கேருந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், கரண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த 2 டெர்மினல்லேருந்து பார்க்குறப்ப இந்த டெர்மினல் 0, அவன் கேட்குற டெர்மினல் மட்டும் பாருங்கள், ரிமைனிங் டெர்மினல் 0. ஓகேவா? ஸோ இந்த டெர்மினல் 0, இங்கே சப்ளை கரண்ட் கொடுத்தேன். ஸோ இங்கே I1 கரண்ட் டிவைட் ஆகுது, இங்கே I2 கரண்ட் டிவைட் ஆகுது. ஸோ இந்த I2 கரண்ட் இப்படியே போய் இப்படி வருது. ஸோ இங்கே டிவைட் ஆகுது. ஸோ இந்த 2 பிரான்ச்சு பேரலில் இருக்குது. ஸோ இந்த 2 சீரீஸில் இருக்குது, அது பேரலில் இருக்குது. ஸோ RAB 2R. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2R into R by 2R plus R, that equal to 2R square by 3R. So 2 by 3R ohm is the answer. 2 by 3R ohm is the answer. Hope you understand. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்போ சப்போஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, இந்த 2 சீரீஸில் வருது இன் பேரல் வித் R. சீரீஸில் வர்றப்போ இது 2R, இது மொத்தம் 2R, இது R. ஸோ 2R into R by 3R, 2 by 3R is the answer. So hope you understand. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா for the voltage source have terminal voltage equal to source EMF, terminal voltage cannot exceed the source EMF, terminal voltage is always lower than source EMF, terminal voltage. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா voltage source
ரெண்டு விதமான வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு தெரியும் இங்கே இருக்கிறது. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வோல்டேஜுக்கு சோர்ஸ் கரண்ட்டு நீங்கள் ரிப்ரசன்டேஷன் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் டிசி சோர்ஸ்னால் இப்படி, ஏசி சோர்ஸ்னால் இப்படி. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. சிமிலர்லி கரண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு ஐடியல் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேவா, இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு இருக்குது. என்ன இருக்குது? டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ நான் இப்போ ஒர்க் ரிப்ரசென்ட் பண்ணது பூரா, இப்போ ஒர்க் நான் உங்களுக்கு காமிச்சது பூரா ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், உங்கள் நெகட்டிவ் டெர்மினல், ஆர் ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்து ஒரு சைன்சாய்டல் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பா. இது பூரா வந்து இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் என்ன சோர்ஸ்? இது இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் சோர்ஸு ரெண்டு விதமான வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸு. ஓகேவா? இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சது வந்து சொன்னது வந்து இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ கரண்ட் சோர்ஸ் கூட இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் தான் இப்போ வரைக்கும் சொன்னிருக்கு. ஓகேவா? அண்ட் அது உங்களுக்கு ஐடியல் ப்ராக்டிக்கல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வோல்டேஜ் சோர்ஸு இது 6 வோல்ட் பேட்ரி, இது சம்திங் சைன் 6 சைன் ஒமேகா டி இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 6 வோல்ட், 6 times of I, 6 times of voltage, 6 times of voltage across some voltage across this some resistance. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸில் அந்த வேல்யூ வந்து does not depends upon the some other element. ஓகேவா? ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் I have an voltage source. இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது R. ஸோ இங்கே சம் ரெசிஸ்டன்ஸ் R1 இது R2 இருக்குது. ஸோ திஸ் வேல்யூ இஸ் 6 times ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் R2. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. எது மேலே டிபெண்ட் ஆகிருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. சிம்பிளி நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கல அவங்க, 6 volts கொடுக்கல அவங்க. 6 times ஆஃப் voltage across resistance R2. So it depends upon some resistance. The voltage depends upon some resistance. ஓகேவா? நார்மலாக 6 volts கொடுத்தாங்கன்னா, நார்மலாக வந்து 6 volts இதோட யூனிட் 6 volts கொடுத்துட்டாங்கன்னா நார்மல் நியூமரிக்கல் வேல்யூ, it does not depends upon any other element. இந்த வோல்டேஜ் யூனிட், இந்த வோல்டேஜ் 6 இங்கே 6 times into some voltage given is இந்த வோல்டேஜ் வந்து does not depends upon any other element, does not depends upon other passive element. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ். டைரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூ கொடுப்பாங்க. சப்போஸ் வோல்டேஜ் அக்ராஸ் சம் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் சம் இண்டக்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் எ டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ அதை நம்ம அப்புறம் வாட்டி பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியல் என்ன சார், ப்ராக்டிக்கல் என்ன சார்? சார் வோல்டேஜ் சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் ஐடியல் சோர்ஸ். ஸோ ஐ ஹேவ் எ வோல்டேஜ், திஸ் இஸ் எ சோர்ஸ் இஎம்எஃப். இது நீங்கள் கரண்ட் வர்றதுக்கு சோர்ஸ். இது இந்த வோல்டேஜ் வந்து என்ன சோர்ஸ் இஎம்எஃப். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டர்ம் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? சோர்ஸ் இஎம்எஃப். இங்கே பாருங்கள் சார், வோல்டேஜ் சொல்லியிருக்கிய பட் இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இஎம்எஃப் வந்திருக்கு. இங்கே சோர்ஸ் இஎம்எஃப் வந்திருக்கு. சோர்ஸ் இஎம்எஃப் மீனிங் என்னென்னா, இஎம்எஃப்னா வோல்டேஜ்னா ஒன்று தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோ பாருங்கள். ஸோ இஎம்எஃப்னா ஒன்று தான், வோல்டேஜ்னா ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். பட் சோர்ஸ் இஎம்எஃப், சோர்ஸ் வோல்டேஜ்னா அந்த சர்க்கியூட்டுக்கு நீங்கள் வந்து கரண்ட் அனுப்புகிறோன்னா சோர்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு பேசிக் பாருங்கள், ஃபஸ்ட் லெக்சர் பாருங்கள். அந்த சர்க்கியூட்டுக்கு நீங்கள் கரண்ட் அனுப்புங்கன்னா எங்கேருந்து சோர்ஸ் வருது, எங்கேருந்து? ஸோ நம்ம வீட்டுக்கே கரண்ட் வருது, நம்ம வீட்டுக்கே கரண்ட் சப்ளை பண்ணணும்னா கரண்ட் வருதுன்னா சோர்ஸ் எங்கேருந்து வருது? உங்கள் ஜென்ரேட் டிரான்ஸ்ஃபார்மர், உங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வருது? ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கியூட் கரண்ட் போகிறோன்னா சோர்ஸ், இது என்ன சொல்லுவாங்க, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து சோர்ஸ் இஎம்எஃப் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அன் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ டெர்மினல், ஸோ திஸ் இஸ் ஏ நோட் ஏ அண்ட் திஸ் இஸ் நோட் பி. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏ, இந்த ஏ பாருங்கள் அப்படியே வருது, இந்த பாருங்கள் அப்படியே வருது. ஸோ லோடு இது வந்து லோடு. ஸோ நீங்கள் வோல்டேஜுக்கு லோடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ திஸ் இஸ் a வோல்டேஜா. ஸோ இப்போ 1 கரண்ட்டா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இது பூரா லோடு, ஓகேவா. ஸோ இது பூரா லோடு. ஸோ லோடு வோல்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும். ஸோ நோடு வோல்டேஜ் ஈக்குவல் டு லோடு வோல்டேஜ் ஈக்குவல் டு சேம் வோல்டேஜ். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட இல்லை. ஸோ VAB ஈக்குவல் டு V, ஓகேவா. ஸோ வாட் எவர் தி வோல்டேஜ் தட் கம் அக்ராஸ் தி டெர்மினல் வோல்டேஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ வோல்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், கரண்ட் இருக்கும். வோல்டேஜ் இருந்த கரண்ட் என்ன இருக்கும், கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் திஸ் இஸ் 6 வோல்ட்ஸ்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ வாட் எவர் தி கரண்ட் 0 ஆனாலும் லோடு வோல்டேஜ் 6 வோல்ட்ஸ் தான். கரண்ட் 1 ஆம்பியர் ஆனாலும் 6 வோல்ட்ஸ் தான். கரண்ட் 2 ஆம்பியர்ஸ் இங்கே பாருங்கள். கரண்ட் 0 1 2 3 4. ஸோ நீங்கள் எத்தனை ஆம்பியர் எடுத்துக்கிட்டாலும் கரண்ட் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுங்க, 6 வோல்ட்ஸ் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும், 6 வோல்ட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த 6 வோல்ட் சேஞ்ச் ஆகாது. வாட் எவர் பி தி கரண்ட், த லோடு வோல்டேஜ் remains constant. It is called ideal voltage source, ஓகேவா. ஸோ ideal voltage source என்னென்னா, for whatever the current that load the terminal voltage, so the terminal voltage remains constant, ஓகேவா. சப்போஸ் இப்போ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் பார்ப்போம். இப்போ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன் சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ டெர்மினல் வோல்டேஜ். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ வோல்டேஜ் current, so KVL apply பண்ணுங்க, -V, current always flows through positive to negative, I into R plus VAB equal to 0, that implies VAB equal to V minus I into R. So இது 6 volts நினச்சிங்கன்னா current 2 amperes ஒரு 2 ohms resistance 2 volts. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் ஈக்குவல் டு 0 போட்டால் voltage equal to same voltage. Current equal to 0 பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். So current through the branch element is 0 means the two node voltage is same. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா the practical voltage source வந்து decrease ஆகிட்டு. ஸோ இனிஷியலாக வந்து current R resistance increase பண்ணிட்டா போங்க. R equal to, ஸோ current equal to 0 பண்ணுங்க, இல்லை ரெசிஸ்டன்ஸ் மாற்றுங்க, ஏதோ மாற்றுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு practical voltage source இப்படி இருக்கும். Ideal voltage source, whatever may be the current, ideal voltage source, voltage is constant. So for a practical voltage source, whatever may be the current, the voltage is not, the terminal voltage is not constant, it will vary, okay. So whatever be the current, the terminal voltage will changes in practical voltage source. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் EMF ஓட டெர்மினல் வோல்டேஜ் இப்போ என்ன ஆகும், கம்மியாகும். இந்த டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் எதுக்கு இங்கே ட்ராப் ஆகுது. ஸோ இங்கே 6 வோல்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 ohms ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன், 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஸோ 2 ஆம்பியர் கரண்ட் போனால் 6 minus 2 into 2 எவ்வளோ ஆகுது, 4. டெர்மினல் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் லோயர் தென் சோர்ஸ் EMF. Terminal voltage always less than source EMF. Terminal voltage is always less than source EMF. ஓகேவா, source EMF. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே சார், பட் டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMF. டெர்மினல் வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 வோல்ட்ஸ் இருக்குது, இந்த 6 வோல்ட்ஸ் மேலே ஜாஸ்தியாக போகுது, does not exceed source EMF, ஓகேவா. ஸோ இது கரெக்டாக இல்லை சார். டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMFனா, டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMFனா, டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMFனா, அந்த டெர்மினல் வோல்டேஜ் EMFோட கம்மியாக இருக்கணுமா இல்லையா? ரெண்டு மீனிங் ஒன்று தானே இப்போ. ஸோ இப்போ பாருங்கள், இதோட மீனிங் ஒன்று தான், இதோட மீனிங் ஒன்று தான். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMFக்கு, டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் லோயர் தென் source EMFக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ ஆப்ஷன் இது இல்லை, cannot exceed, இதோட கம்மியாக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜோட சோர்ஸ் வோல்டேஜோட டெர்மினல் வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா. நீங்கள் பர்டிகுலர் சொல்ல முடியாது டெர்மினல் வோல்டேஜ் ஆல்வேஸ் லோயர் தென் சோர்ஸ் EMF, கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக சொல்ல முடியாது டெர்மினல் வோல்டேஜ் cannot exceed source EMF. புரிஞ்சிச்சா?
சார் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? ரெண்டு சேம் தாப்பா. ஓகேவா? ஸோ ரெண்டு சேம் தான், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி ஆர் போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி அண்ட் சி ஆர் both are correct. ஓகேவா? சார் terminal voltage cannot exceed source EMF ஒன்று தான். terminal voltage is always lower than source EMF தான். terminal voltage is always lower than source EMF. both B and C are options are correct. so option A எப்போ கரெக்ட் ஆகும்? option A எப்போ கரெக்ட் ஆகும்? in case if a questionல பார்த்தீங்கன்னா for an ideal voltage source கொடுத்தாங்கன்னா terminal voltage equal to source EMF. for an ideal voltage source questionல ideal and mention பண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ideal and mention பண்ணா the terminal voltage equal to the source EMF. option A is correct. ஓகேவா? ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, for ideal voltage source the resistance is connected in series with the ideal voltage source or connected in parallel with the ideal voltage source. கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. for practical voltage source a resistance is connected in series with ideal voltage source. சார் அப்போ parallel எப்படி இருக்கும் சார் பார்த்தீங்க? இப்போ சப்போஸ் this is an voltage source. if it is I connected resistance in parallel, this is resistance connected in series. so this is acceptable. this is a practical resource. so இது என்ன சார்? ஸோ இப்போ இது இந்த சர்க்யூட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுப்பாங்க. ஈக்குவலன்ட் வந்து உங்களுக்கு ஆமாம் கரெக்ட் தானே. இப்போ ஈக்குவலன்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் ஏ பிசிடியில் இது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபார் திஸ் அன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது சோர்ஸ் சர்க்யூட் கொடுத்துருவாங்க. suppose I have a resistance in parallel with resistance. so option A. so the equivalent circuit for this above circuit is இப்படி கொடுப்பாங்க. none of the above. ஆப்ஷன் வந்து இது A. எதுக்கு? so parallel இருக்கிறப்போ whatever the voltage here that will remains here, so you can neglect this resistance. அந்த resistance நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்கு? ஸோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் இங்கே வரும். ஸோ அந்த வோல்டேஜ் தான் இங்கேருந்து கரண்ட் சப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ whatever the voltage come across here you can neglect this resistance. simply I can neglect this resistance, replace this voltage source. ஓகேவா? கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஈஸி தான். so I can redundant form சொல்வாங்க. redundant form of this voltage source in parallel with resistance வந்து ரெசிஸ்டன்ஸை தூக்கி ideal voltage source represent பண்ணுங்க. ஏன்னா voltage across the branches is same. the terminal voltage remains same. இங்கே பாருங்க, the terminal voltage, so whatever the voltage here, that voltage comes here, the terminal voltage remains same. ஓகேவா? hope you understand. next வீடியோவில் கரண்ட் சோர்ஸ் சின்னமாக பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது, சின்னமாக பார்ப்போம்.